ஒகேனக்கலில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அருவிகளிலும் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. ரம்மியமாக காட்சியளிக்கும் அருவிகளை பார்க்க சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் ஒகேனக்கல் பகுதிக்கு வருகை தருகின்றனர். இதனால் சுற்றுலா பயணிகளை நம்பியிருக்கும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஒகேனக்கல் அருவி கர்நாடக எல்லையில் தர்மபுரியில் இருந்து 46 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மிகவும் ரம்மியமான சூழலும் இயற்கை காட்சிகளோடும் அமைந்துள்ள இந்த அருவியை காணவும் நீராடவும் நாள்தோறும் தமிழகம் மட்டுமல்லாமல் கர்நாடகம், ஆந்திரம், கேரளம் போன்ற அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். கேரளா மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வருது. இங்கே தண்ணி கொஞ்சம் ஓவராக இருக்குது, அதனால என்ஜாய் பண்ணியிருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது. ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்டாச்சு, நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே பல இடங்களில் 20 மீட்டர் உயரத்தில் இருந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. ஒகேனக்கலுக்கு சுற்றுலா வரும் பயணிகளில் பலர் அருவியில் குளிப்பதற்கு முன்பு ஆயில் மசாஜ் செய்து கொண்டு தலை முதல் கால் வரை மூலிகை எண்ணெய் பூசி குளித்து மகிழ்கின்றனர். இப்போ ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 15,000 தண்ணி புது தண்ணி வந்ததுனால கூட்டம் நிறைய வருது. மசாஜ் வரைக்கும் நல்லா மசாஜ் விரும்பி பண்ணிக்கிறாங்க. கூட்டம் நல்லா இருக்குது. இப்போ நல்ல சீசன் நல்லா களைகட்டு சார். ஒகேனக்கல் நல்லா இருக்குங்க. ஒகேனக்கல் அருவிகளில் குளியலை முடித்த சுற்றுலா பயணிகளுக்கு அருவியை ஒட்டி சுட சுட மீன் வறுவல் கிடைக்கிறது. இதற்காக அங்கு மீன் கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒகேனக்கல் மெயின் அருவி, சினிபால்ஸ், ஐந்தருவி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சுற்றுலா பயணிகள் வனப்பகுதிக்கு சென்று குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மெயின் அருவியில் மட்டும் குளித்துச் செல்கின்றனர். காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினர், தீயணைப்பு படையினர் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டினுடைய காவிரி கரையோரம் தொடர்ந்து நீர்பிடிப்பு மழை பெஞ்சிருக்கிறதுனால முன்ன 3000 வந்துட்டு இருந்துச்சுங்க. இப்போ 14,000 தண்ணி வந்துட்டு இருக்குது. இதனால் பொதுமக்கள் சுற்றுலா பயணம் பாதுகாப்புக்கு கருதி நாங்கள் 20 பேர் தொடர்ந்து ரோந்து பணி ஈடுபட்டு இருக்கோம். வெள்ளப்பெருக்கு காலங்களில் காவிரி பொங்கி பாய்ந்து புதுவெள்ளம் கரைபுரண்டு ஓடும். அந்த அழகை ரசிக்க தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து உள்ளூர் பயணிகளின் வருகை அதிகமாக இருக்கும். ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.